ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் கங்கா தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பசுபதி தன்னை காதலிக்கிற மாதிரிக்கு நம்ப வச்சு ஏமாற்றி அதுக்கப்புறமா சாமி சிலையை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும், இதை நான் தடுத்து நிறுத்துறதுக்காக நான் எவ்வளவோ சொன்னேன். அப்படி இருக்கும்போது அவன் என் கதையை முடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் இந்த வரைக்கும் சாமி சிலையை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த சாமி சிலையை நான் காப்பாற்றிட்டேன். காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்க 4 பேரோட கதையை நான் முடிச்சிட்டேன். கடைசியில் இருக்கிறது அந்த பசுபதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீரா கையில் பார்த்தோம்னா மாறன் ஒரு கயிறை கட்டி வச்சிருந்தாங்க. இதனால கங்கா திரும்பவும் வீராவோட உடம்புல போகாத மாதிரிக்கு இருக்கவும், இதை கேட்டதுமே உடனே வீரா சொல்கிறாங்க, எங்க பாரு மாறா, என் கையில் உள்ள கயிறை நான் கழட்டியிருந்தேன். கங்கா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கியோ நீ என் உடம்புல செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், உடனே மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நீ அப்படிலாம் சொல்லாது அப்படிங்கும்போது, இல்லை மாறா, நீ கங்காவோட கதையை கேட்டாக்கி எனக்கே பரிதாபமாக இருக்குது. அவள் எந்த தப்புமே பண்ணாமல் ஊர்க்காரங்க அவ்வளோ வெரைட்டையும் அந்த பசுபதி இந்த மாதிரிக்கு அவளை ஒரு மோசமானவளாக சித்தரித்து வச்சிருக்கிறான். ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவளுடைய நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது. அதனால இங்கே பாரு கங்கா, இன்னைக்கு நீ எப்படியாவது இந்த உண்மையை நீ நிரூபிச்சே ஆகணும் ஊர்க்காரங்க கிட்ட அப்படின்னு சொல்லவும், அதனால என் உடம்புல நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கங்கா வீராவோட உடம்புல வந்துருந்தாங்க. இப்போ மாறன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஊர்க்காரங்க அவ்வளோ வரையும் நீ கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும், உடனே மாறனும் சரின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ வரையும் கூட்டிட்டு வரவும், இங்கே பார்த்தோம்னா அந்த சாமியாரையும் பசுபதி தான் காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக கங்கா வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா பசுபதியை ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ ஊர்க்காரங்க அவ்வளோருமே எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ கங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு பசுபதி, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு நீ உண்மையை சொல்லு, அப்படி இல்லைன்னா உன் கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பசுபதி எல்லா உண்மையை சொல்லியிருந்தாங்க. அந்த சாமி சிலையை நான் தான் எடுத்தேன், அதே மாதிரிக்கு கங்காவோட கதையை நான் தான் முடிச்சேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே கங்காவை நினைச்சு அவங்க பரிதாபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட அண்ணனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில என்ன, அதாவது உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்குது. இவனை நீங்க என்னனாலும் நீங்க செஞ்சுக்கிடுங்க. நான் அவனை என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்குது. நீ என் தம்பியே கிடையாது, இவனை என்னனாலும் பண்ணிக்கிடுங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அடுத்து பார்த்தோம்னா சாமி சிலையை அவங்க கோயிலுக்கு கொண்டுட்டு வராங்க. அப்போ ரொம்பவே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ கங்காவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பாரு வீரா, மாறன், நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்பவே உதவி பண்ணிருந்தீங்க. நான் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவே எனக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நன்றி சொல்லவும், அடுத்ததான் சாமி சிலையை அவங்க கோயிலுக்கு கொண்டுட்டு வராங்க. கோயிலுக்கு கொண்டுட்டு வந்ததுமே எல்லாருமே ரொம்பவே திருவிழா மாதிரிக்கு எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, வருஷம் வருஷம் இந்த கோயிலில் நாங்கள் திருவிழா எடுப்போம். அப்போ முதல் மரியாதை உங்கள் குடும்பத்துக்கு தான் அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட சொல்லவும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி தான் நினைச்ச அந்த பரிகாரத்தையும் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ மாறனும் வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நம்ம சாமி கும்பிட போன இடத்துல இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நம்ம முடிச்சு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும் போது, அப்போ உடனே மாறன் சொல்றாங்க, வீரா, ஆமா வீரா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் ரொம்பவே பயந்துட்டேன், உனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் அப்படிங்கும் போது, இங்கே பாரு, கங்கா மாதிரிக்கு ஒரு பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அந்த பசுபதி இந்த மாதிரிக்கு நாசம் பண்ணிட்டானே, அவளை நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமா நீ இனிமேல் சொல்லிட்டே இருந்தேன்னா அப்புறம் கங்கா திரும்பவும் வந்துருவோம் அப்படின்னு மாறன் சொல்லவும், உடனே வீரா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. இப்போ விஜயோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி எல்லாரும் ஏதோ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க போலுக்கு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, இதை பார்க்கறதுக்காகவா நம்ம எதிர்க்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும் போது, அவனுக்கு என்ன பண்றான் பாரு, அவனுக்கு நான் வச்சிருக்கிறேன் வேட்டை அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா ராமச்சந்திரனுக்கு ஒரு அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுடைய ஒய்ஃப் காவேரியோட சமாதி இருக்கலாம், அந்த சமாதியை நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராமச்சந்திரன் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. எதுக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல வேற ஒரு இது வரணும், ஆனால் நீங்கள் என்னென்னா உங்களுடைய ஒய்ஃபை சமாதியை வச்சிருக்கிறீங்க, அதனால நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராமச்சந்திரன் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ராமச்சந்திரன் நடந்த கதையை சொல்கிறாங்க. இது கிட்டதுமே நான் காவேரியை நான் இப்பவுமே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அவங்க சமாதிக்கு வரவும், அப்போ உடனே வீராவும் உங்க கூடயே வராங்க. மாமா இப்படி அழுதுகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வீராவும் வந்துடுவோம். அப்போ ராமச்சந்திரன் காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு காவேரி, நீங்க இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் உன்னை தினசரி பார்த்துட்டு போவேன், ஆனால் அப்படி இருக்கும்போது உன்னை இந்த மாதிரி இடிக்க போறாங்களா, நான் விட மாட்டேன், என் காவேரி என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு ராமச்சந்திரன் அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ வீரா சமாதானப்படுத்துறாங்க, மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாறனும் அவங்க
கார்த்தி ராகவ் 3 பேருமே சேர்ந்துட்டு அவங்க அதாவது காவேரியோட சமாதியை இடிக்காத மாதிரிக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து விஜய் வந்து அதை கேட்காம பார்த்தோம்னா இவங்களெல்லாம் போக வச்சுட்டியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, நானே வந்து இது இடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடிக்கிறதுக்காக விஜய் வந்து வரவும் அடுத்ததாக வந்து விஜய்க்கு வந்து மாறன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ உனக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை நீ பாரு அப்படிங்கவும் உடனே என்ன வீடியோ அனுப்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயோட அப்பாவோட சமாதி இருக்குல்ல, அதை வந்து மாறன் வந்து இடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதை பார்த்ததுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எதுக்காக இந்த மாதிரி நீ செய்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மாவுக்குள்ளதை நீ இடிச்சேன்னா உங்கள் அப்பாவை பாரு, அவர் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நான் பண்ணி வச்சிருது அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு எங்கள் அப்பா வந்து எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அதாவது வீடியோ கால்லையே வந்து பார்த்தோம்னா போட்டு இடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மாறன். இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க இடிக்காமல் அங்கே அவங்க அப்பா வச்சிருக்க இடத்துக்கு வந்து அவங்க ஓடுறாங்க விஜய். அப்போ மாறன் அதை எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்கவும் உடனே விஜய் வந்து தடுக்கிறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற, நீ விடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பாரு நான் பாட்டுக்கு பேசாம தான் இருந்தேன், ஆனால் நீ தான் இந்த ஆட்டத்தை நீ ஆட்டத்தை தொடங்கின, ஆனால் நான் முடிச்சு வைக்க வேண்டாமா, அதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணுன அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மாவோட இதுலையே நீ கை வைக்க பார்க்குற, உன்னை எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சுருப்பேங்க பாரு, நீ என்ன ஏதாவது செஞ்சிருந்தா கூட நான் பொறுத்திருப்பேன், ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் வீட்டில் உள்ள ஆளை யாரையே நீ ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கையே, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதான் உனக்கு இங்கே சாம்பிள் காட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் அடுத்தது உங்கள் அம்மா கறி ஒருத்தர் இருக்காளா அவளை நான் என்ன பண்ணுற பாரு அப்படிங்கவும் உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தயவு செய்து விட்டுரு, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணாத, தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேலே எங்கள் விஷயத்தில் நீ விளையாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வா மாறா அப்படின்னு சொல்லிட்டு மாறனா அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் வந்து எங்களை சீண்டிக்கிட்டே இருக்கிற, எப்பவும் போல நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா ராமச்சந்திரன்ட்ட வந்து வீரா மாறன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மாவை எதுவும் பண்ண மாட்டாங்க வாங்க அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லவும் என்னடா சொல்லிட்டு இருக்கிற, எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்ம அதுக்குள்ளே எல்லாமே வந்து சரி பண்ணியாச்சுது, அந்த விஜய் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரனும் காவேரி உன்னை வந்து யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, எங்கிட்ட இருந்து ஒன்று பிரிக்க மாட்டாங்க காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ ராமச்சந்திரனை சமாதானப்படுத்தி அவங்க வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து விஜயை தான் காட்டுறாங்க. அப்போ விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி இப்படியாவது அவ அம்மா சமாதியை வந்து இது பண்ண போகிறேன்னு பார்த்தாக்கி கடைசியில் என் புருஷனா இருந்து இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கவும் உடனே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவே இந்த மாதிரிக்கு நீ இடிச்சு தள்ளிட்டேன், நான் வந்து என்ன பண்ணுறேன் பாரு, நான் வந்து சும்மா விட்டுவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன், நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு பாரு உன் குடும்பத்தை தோட்டா உனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், உன் குடும்பத்தை மொத்தத்தையும் நான் வந்து என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கவும் அப்ப விஜயோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடி நீ பண்ண போற அப்படிங்கும் போது அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் வந்து நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் இப்போ தனித்தனியாக தானே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ மொத்த குடும்பத்தையும் அடியோட நான் வந்து தீக்க போறேன் அப்படிங்கிறாங்க, நீ என்ன பண்ண போறியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நான் பண்ணும் போது நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம் விஜய் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, போய் பேசிட்டு அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க, அது கெட்டதுமே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா, ஏன்னா அவங்க அப்பாவோட இதை வந்து நான் இடிச்சிட்டேன்னு சொன்னனால அவள் சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவள் வருவா அப்படிங்கும்போது என்னடா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக அவள் சும்மா இருக்க மாட்டா, நம்ம குடும்பத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது செய்யறதுக்காக வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா மாறன் ஒரு திட்டத்தை போடுறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.